ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம வாழ்க்கையில் சோதனைகள், பிரச்சனைகள், விழுகை, போராட்டங்கள் அப்படிலாம் வராமல் இருப்பதில்லை. வராதுன்னு சொல்லவும் முடியாது. டெய்லி போராட்டம் தான். எந்த விஷயத்துலையாவது ஒரு விஷயம் நமக்கு போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட இந்த கண்மலைத்தின் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே ஒரு போராட்டத்தின் பாதையில் போயிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நீங்கள் யோசனை பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போல்லாம் நம்முடைய இருதயம் தேடுவது என்னன்னு நமக்கு ஒரு அடைக்கலம் வேணும். எங்கேயா போய் நிம்மதியாக உட்காரணும், எங்கேயா போய் நம்ம சமாதானமாக இருக்கணும் அப்படிங்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். பிரச்சனைன்னு வந்தனா நமக்கு ஒரு அடைக்கலம் தேவணும். நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, எங்கே போய் கொஞ்சம் சில இடத்துல நம்ம உண்மை ஈடுபடாது, சொன்னாலும் புரியாது அவங்களுக்கு. ஆனால் நம்ம எதை தேடும் அப்படின்னா ஒரு அடைக்கலம், நமக்கு நம்முடைய நிலைமை தெரிந்த, உண்மை அறிந்த ஒருவருடைய அடைக்கலம் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு இது ஆண்டவரும் அறிஞ்சிருக்கிறார். நமக்கு அடைக்கலம் ஒன்று வேண்டும் என்பதை தேவனும் அறிந்திருக்கிறார். நீங்கள் அடைக்கலம் இல்லாமல் ஓடி பரிதவிச்சிட்டு இருக்கலாம். யார் நமக்கு அடைக்கலம் கொடுப்பா? தப்பணும் இல்லையா? போராட்டத்துக்கு, நம்ம மீது சொல்லப்படுகிற அவதூறுக்கு, கடன் பிரச்சனைக்கு, பழிச்சொல்லுக்கு, இதுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா ஏதோ ஒரு அடைக்கலத்துக்குள்ளே போகணும் இல்லையா? அப்படி ஒரு அடைக்கல் நமக்கு தேவைன்னு ஆண்டவர் அறிஞ்சிருக்கார். அதான் நமக்கு அவர் நிரந்தரமான ஒரு அடைக்கலம். தாவீது தன் வாழ்க்கையில் இதெல்லாம் தெளிவாக அறிஞ்சு வச்சுருந்தேன். நமக்கு ஒரு அடைக்கலம்னா அது கர்த்தர் தான். வேறு யார் அடைக்கலத்துக்குள்ளேயும் போகாதீங்க. அந்த அடைக்கலம் ஒரு நேரம் போட்டு ஒரு நேரம் தூற்றும். ஒரு நேரம் அந்த அடைக்கலமே நமக்கு ஆபத்தை முடிச்சுக்கும். ஒரிஜினல் அடைக்கலம் இயேசுநாதர் மட்டும்தான். வேறு எந்த அடைக்கலத்துக்குள்ளும் போகக்கூடாது. சில அடைக்கலம்லாம் வேறு விதமாக தன்னை நினைத்துப்பார். சில நீங்கள் உடன் பிறந்தவர்கள் போயிட்டீங்க அப்படின்னா என்றைக்கா ஒரு நாள் சுட்டி காட்டும். சொந்தக்காரங்கன்னு போயாச்சுன்னா என்றைக்காவது ஒரு நாள் சுட்டி காட்டும். அந்த அடைக்கலம் நமக்கு என்ன செய்கிறோம்? நமக்கு ஆபத்தாக மாறிடும். ஆனால் தேவனுடைய அடைக்கலம் அப்படி அல்ல. நிரந்தரமான நல்ல அடைக்கலம். நமக்கு அடைக்கலம் வேண்டும் என்பதை அறிந்த தேவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த கானானில் அந்த பக்கம் வடக்க 3 பட்டணம், தெற்க 3 பட்டணம் அடைக்கல பட்டணங்கமாக வைத்திருக்கணும். மொத்தம் 6 பட்டணங்கள் அப்படி இருக்கணும். அப்படி எதுக்கு அப்படின்னா வாசிக்க யோசுவா 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க அடைக்கல பட்டணமாக இருக்கும். பார்த்தீங்களா? சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தன் நம்மளை கொலை செய்ய வந்தான், குற்றம் சாட்டினா பத்திரமாக போயிருந்துக்கலாம். ஒரு பேர் உள்ள வர முடியாது. அப்போ கிறிஸ்துவின் அடைக்கலத்துக்குள்ளே வந்தால் அதை மாதிரி ஒரு சுகமான இடம். கர்த்தரி நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகம். அது உள்ளே போயிட்டோம்னா தேட்ஸ் ஆல். நமக்கெல்லாம் அடைக்கலாம் அவர் தான். அது யாரையும் நம்பாதீங்க. சொந்த பந்தம், உடம்பிறப்பும் எவரையுமே நம்மளோட கர்த்தரை மட்டும் நம்ம நம்பியிருக்கணும். ஆண்டவரை மட்டும் வச்சுக்கிடணும். பழைய பாடல் உண்டு. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிழலில் கண்மலை வெடிப்பதலில் புகலிடம் கண்டு கொண்டே. நிறைய பாட்டு இருக்கு. அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேன். அதனால் ஏதாவது ஒரு அடைக்கலத்துக்குள்ளே போய் மாட்டினீங்க. இன்றைக்கி அந்த அடைக்கலம் ஆபத்தமான கஷ்டப்படுறதை விட்டுட்டு இயேசுநாதர் என்கிற அடைக்கல படத்துக்குள்ளே போங்க. தாவீது போல் அர்ஜுனன் எப்போதும் வந்த இடத்தக்க கண்மலையாயிரும், அடைக்கலமாயிரும். அவருக்குள்ளே ஒழிஞ்சிக்கிடுங்க. எல்லா ஆபத்துக்கும் தீமைக்கும் தேவன் நிச்சயம் உங்களை தப்பிப்பார். காட் பிளஸ் யூ.